இந்த வருஷம் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் தேர்தல்ல நீங்க தலைவர் பதவிக்கு போட்டியிட்டா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன். அதனால தான் உங்களை வர சொன்னேன். சார், அந்த பதவிக்கு நான் தகுதியானவனான்னு எனக்கு தெரியல. உதவி வேணா செய்யறேன். அப்படி இல்லைங்க ராதாகிருஷ்ணன், நீங்க கமிட்டியில இருந்தப்பவே இந்த பள்ளிக்கூடத்துக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கீங்கன்னு ஆசிரியர்கள் சொன்னாங்க. சுயமா தொழில் செய்றீங்க, சமுதாய அக்கறை உள்ளவரா இருக்கீங்க. உங்களால நிச்சயமா இந்த பிஐபிஜியோட நிர்வாகத்தை சிறப்பா நடத்த முடியும். யாரு பின்னாடியோ ஒளிஞ்சிருந்து செய்யறத முன்னாடி வந்து செய்யலாமே. அதுக்கு இல்லை சார், நீங்களே சொல்லிட்டீங்க சுய தொழில் செய்யறேன்னு. வேலை நிறையா இருக்கும். இதுக்கு நடுவில் ஏற்றுக்கிட்ட பொறுப்பை ஒழுங்காக செய்ய முடியலன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. பயப்படாதீங்க. சேவை செய்யறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு, அது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். நேர்மையும் நிர்வாக திறமையும் இருக்கிறவங்க தலைவராக இருந்தா சிறப்பாக இருக்கும். சரி சார், நீங்கள் இவ்வளோ சொல்கிறதுனால நான் சம்மதிக்கிறேன். என்னால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக செய்வேன். ரொம்ப சந்தோஷம். வேற ஒன்றும் இல்லைன்னா நான் கிளம்புறேன். சரி, நீங்கள் போயிட்டு வாங்க. தேங்க்யூ. பிரியா, இன்னைக்கு நான் அம்மணி அம்மாவை பார்த்தேன். அம்மணி அம்மாவா? யாருமா அது? முன்னாடி எங்கள் எஸ்டேட்டில் இருந்தாங்க. உனக்கு தெரியாது? சரி, சொல்லுங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கானே, சொந்தமாக லாரி டிரான்ஸ்போர்ட்லாம் செய்கிறானே. சரி, இப்போ அதுக்கு நான் என்ன செய்யறது? அவங்க டீச்சர் பொண்ணு தான் வேணும்னு சொன்னானா. நானும் உன்னை பற்றி சொல்லியிருக்கேன். நான் தான் சொன்னேன்ல, கோயிலில் ஒருத்தர் பார்த்தேன்னு. ஹே, உளவாத. யார் எவருன்னு தெரியாம அவனை பார்த்தேன் இவனை பார்த்தேன்னு. இதோ பாருடி, வர வெள்ளிக்கிழமை அவங்கள கோயிலுக்கு வர சொல்லியிருக்கேன். பார்ப்போம், நீ சொன்னவன் வந்தாலும் பார்ப்போம். இல்லைன்னா நான் சொன்னவனோட தான் உனக்கு கல்யாணம். பொருத்தமெல்லாம் பார்த்தாச்சு, எல்லாம் நல்லா அமைஞ்சிருக்குன்னு ஜோசியர் சொல்லிட்டார். பா, சொல்லு கதம். நம்ம ஸ்கூல்ல கம்ப்யூட்டர் லேப் இருக்கா? இல்லப்பா, ஏன் கேட்குற? இல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் சொன்னாரு, ஒரு ஏக்கம் ஏதாவது ஒரு ஸ்கூலை தேர்ந்தெடுத்து கம்ப்யூட்டர் லேப் அமைச்சு கொடுக்கிற ஒரு திட்டத்தில் இருக்காங்களாம். நம்ம வேணா கேட்டு பார்க்கலாமா? அப்படியா? நல்ல விஷயமாச்சே, கேட்டு பாருப்பா. கிடைச்சா நல்லது தானே? ஆமாப்பா, இருந்தா கொஞ்ச நாளைக்கு நான் கூட கம்ப்யூட்டர் கத்து கொடுக்கலாம் இல்லையா? செய்யலாம். சரி, நீ முதல்ல கம்ப்யூட்டர் லேப்க்கு ஏற்பாடு செய், மற்றதை நம்ம பிறகு பார்க்கலாம். சரிப்பா, நான் பேசிட்டு உங்ககிட்ட விவரமா சொல்றேன். சரியா? கௌதம், மாஸ்டர்ஸை பத்தி நீ என்ன முடிவு பண்ணிருக்க? செய்யலான்னு இருக்கேன்ப்பா, ஆனா இந்த செமஸ்டர் வேணாம், அடுத்த செமஸ்டர்ல செய்யறேனே. ஏன்? அது வரைக்கும் நீ என்ன செய்ய போற? ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்ண போறேன்ப்பா. மாஸ்டர்ஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி ஆரம்பிக்கிறத விட ப்ரொஃபஸர் கிட்ட பேசி இதை முதல்ல செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ணா ஒரு வருஷத்துல முடிச்சிடலாம்ப்பா. கேட்க நல்லா தான்ப்பா இருக்கு, ஆனா பிளான் பண்றதுக்கே அதிக நாள் கடத்தாது. அப்புறம் ஆரம்பிக்க வருஷமாயிரும். சரிப்பா, நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும், அப்படியே செஞ்சிடலாம்ப்பா. பா, ஸ்போர்ட்ஸ் சேனல் பார்க்கலாமாப்பா? பாரியா? தேங்க்ஸ்ப்பா. Inside the area, that's great recovery work. Orfan, I think he was sliding in. It was the Hungarian doing well and looking to set up a Den Haag attack here. It's Tiote that looks go. Pass. This is Vukic. Oh, that's brilliant skill. Still coming forward. Is thrown out. Left for Gutierrez. Vukic wants it again. வேலு, என்னப்பா ஒரு மாதிரியா இருக்க? இல்லைண்ணே, எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் சரியான பிரச்சனைண்ணே. ஏன் தான் ஒரு டீச்சரை கல்யாணம் பண்ணணும்னு இருக்கேன். அப்படி என்னப்பா உனக்கு பிரச்சனை? அவனோட பிரச்சனைண்ணே, நான் எதோ சொன்னாலும் அவன் மதிக்க மாட்டானே. நல்லா படிச்சிருக்கிறோம், அரசாங்க உத்தியோகம் பார்க்கணுன்ற திமிருண்ணா அவளுக்கு. உன் மனைவி ரொம்ப நல்லவங்களாச்சே,
என் மூத்த மக அவங்க கிட்ட தான் பாடம் படிக்கிறாங்க. அவங்க எப்படி படிக்கிறாங்கன்னு கேட்க போனப்ப ரொம்ப நல்ல பணிவா பேசுனாங்களே. அவன் நடிக்கிறானே, எல்லாம் வெளி வேஷம். எல்லாரும் அவளை நல்லவங்கன்னு சொல்லணும், ஆஹா ஓஹோன்னு பேசணும். அதானே ஏற்கனவே ஸ்கூல்ல இருந்து வந்தா அவளுக்கு ஸ்கூல் வேலையே ஓயாதுண்ணே. இப்ப யாரோ புதுசா ஹெச்எம் வந்திருக்கிறாராம். 3 மணி வரைக்கும் வேலை செய்ய சொல்றாராண்ணே. எப்படின்னு முடியும்? என்னப்பா இது அநியாயமா இருக்கு. பிள்ளைக்கு பால்மா வாங்கணும், காசு இருந்தா கொடுங்கண்ணே. காசு கொடுக்காது சரிங்க. ஏமா உன் கை காலெல்லாம் நல்லா தானே இருக்குது, போய் உழைச்சி சம்பாரிச்சு வாங்க வேண்டியதானே, பிச்சை எடுக்கிற? யோ, உன்னால முடிஞ்சா குடு, குடுக்கறவனே ஏன் கெடுக்கிற? கை கால்லாம் எங்களுக்கு நல்லா தான் இருக்குது. இப்ப அதுக்கு என்ன? நீ குடுக்கற காசுக்கு நான் என் கை கால் உடைச்சிட்டு வந்து பிச்சை எடுக்கணுமா? உன்னை பிச்சை எடுக்க கூப்பிட்டனா? எதுக்கு என்னை வேலைக்கு போக சொல்ற? எங்க நீ பிச்சை எடுத்து பாரு. என்னது? என்ன திமிர் இருந்தா என்ன வந்து பிச்சை எடுக்க சொல்லுவேன்? வேலு, இவங்க கிட்டலாம் தகராறு பண்ணாதப்பா, நமக்கு தான் அசிங்கம். இல்லண்ணா, என்ன பேச்சு பேசுது இந்த பொம்பளை? யோ, பொம்பளை அது இதுன்னா மரியாதை கெட்டு போயிரும், தெரிஞ்சுக்க. போமா போமா, முதல்ல போமா. போயா, எனக்கு போக தெரியும். பிச்சை போட வக்கு இல்ல, கடையில கோத்து கொடுக்க வந்துட்டானா பிச்சைனா? பார்த்தீங்களாண்ணே எவ்வளோ திமிருன்னு. முத போய் குழி போ. சரி விடுப்பா வேலு, வீட்டுல உன் பொண்டாட்டி மதிக்க மாட்டேங்கிறான்னு சொல்ற. ஆமாண்ணே. இங்க பாரு, பிச்சைக்காரியே மதிக்க மாட்டேங்கிறா. ஆமாண்ணே. அண்ணே முதல்ல தண்ணி குடிங்க, திரும்ப வந்துட போகுது. கிளம்புவோம். சீக்கிரம் சீக்கிரம். என்னங்க, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். கடை பத்திரம். சரி சரி. என்னமோ நம்ம சந்தேகமாவே சொல்றாள். வேணாம் வாங்க. தாராளமா. எங்க இருக்கு? உங்க பக்கத்துல தான் சார் இருக்கு. ஓ சாரி. சார், எத்தனை பேனா சார் வேணும்? ஒண்ணுதான். ஒண்ணுதானா? ஒரு வழி சார். வரேன். பேனா கொடுங்க மேடம். காசை கொடுத்தா தான் நான் பேனா கொடுப்பேன் சார். என்னங்க ஒரு வேளைக்கு நம்ப மாட்டீங்க? நான் வியாபாரத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சார். இந்தாங்க சார். என்னங்க இதை கொடுக்குறீங்க? நீங்க இதுதானே கேட்டீங்க? நீங்க டிஸ்பிளேக்கு வச்சிருக்கீங்க, அதை நான் வந்து கொடுத்தேன். அதே மாதிரி புதுசா வேணும். யார் யாரெல்லாம் கிறுக்கி வச்ச பேனாவே என்கிட்ட கொடுக்குறீங்க? என்ன பார்த்தா நான் ஏமாளியா தெரியுது? என்னது டிஸ்பிளேவா? விற்கிற பொருள் எடுத்து இங்க முடிகிற அளவுக்கு கிரிக்கிட்டு இப்ப புது பேனா வேணுமா உங்களுக்கு? எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க? என்னங்க கஸ்டமர் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நீயே வந்து கேளு. நம்ம டிஸ்பிளேக்கு பேனா அவங்க அடுக்கி வச்சிருக்குமா, இவருக்கு எல்லாத்தையும் எடுத்து கிறுக்கி பார்த்துட்டு புது பேனா கேட்பாராம். என்னது? ஏங்க டிஸ்பிளேக்கு இத்தனை பேனா வச்சு வியாபாரம் பண்ணா நாங்க கடை இழுத்து மூட வேண்டியதுதான். என்னங்க இது பகல் கொலையா இருக்கு? எனக்கு பேனா வேணாம், நீங்களே வச்சுங்க. என்னது வச்சுக்கிறதா? விமலா, இவர் இங்கி முடிகிற அளவுக்கு எல்லா பேனாவை எடுத்து கிறுக்கிட்டு, அது மட்டுமா கலர் கலரா அங்கங்க வேற சைன் வச்சு பார்த்துட்டாரு. இப்ப ஒண்ணுமே வாங்காம போறாரு. என்னமோ நான் மட்டும் தான் சைன் வச்ச மாதிரி பேசுறீங்க. அங்க யார் யாரும் கிறுக்கி வச்சிருக்காங்களோ அவங்கள தான் கேட்பாங்க, என்ன மட்டும் கேட்குறீங்க? என்னங்க இது? அதனால ஆட்டோகிராஃப் போடா, ஏதோ பேனா எழுதான்னு பார்க்க 2-3 பேப்பர் தொங்க விட்டா நீங்க டைம் பாஸ் வந்து கிறுக்கிட்டு போவீங்களா? எப்பா புருஷன் பொண்டாட்டி என்னமா பேசுறீங்க? ஆளை ஏமாத்தி கடை நடத்துறீங்க போல. ஆளை விடுங்க, இருந்து உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேனே, அந்த ஒரு வழி நீங்களே வச்சுங்க. ஓ விமலா, எனக்கு கோவமா வருது. இவர் இப்படி நம்மள சொல்லிட்டு போயிட்டாரா? சரிங்க சரிங்க, இங்க கோவப்படாதீங்க. இந்த கஸ்டமர் போனா நமக்கு இன்னொரு கஸ்டமர். அமைதியா இருங்க. அது சரி,
போனோம் வேகம் தரல, அதுக்குள்ள சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன். நான் உன்னையும் ஆர்டர் பண்ணி வச்சுட்டேன். ஓ அப்படியா? சரி சரி, எடுத்து வை, எனக்கு சாப்பிடு. சரி. டேய், தினமும் எனக்கு சாப்பாடு வாங்கி தரிய உங்க அம்மா ஏச மாட்டாங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. சாரிடா, எங்க அம்மா கிட்ட காசு இல்ல, அதனால சமைச்சு கூட கொடுக்க மாட்டாங்க. உங்க அம்மா வேலைக்கு போனாதான் எனக்கு காசு கிடைக்கும். எங்க அப்பாவை போலீஸ் பிடிச்சிட்டு போனதுனால எங்க அம்மாக்கு யாருமே வேலை கொடுக்கல. எங்க அம்மா பாவம்டா. உங்க அம்மா நல்லவங்க இல்ல, குடிப்பாங்க. எங்க அம்மா சொன்னாங்க, அதனால தான் நீ ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க, சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்க. விக்னேஷ், விக்னேஷ்! ஐயோ, அம்மா வந்துட்டாங்க, அடிக்க போறாங்கடா. வீட்டை திறந்து போட்டு எங்க போய் தொலைஞ்சானோ தெரியல. டேய், வீட்டை திறந்து போட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? எவ்வளவு நேரமா கூட்டுற காதுல விழுவே உனக்கு? உன்னோட எனக்கு பெரிய வேலையை போச்சா? எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேன் நீ. ஏன்டி அவன் அடிக்கிறீங்க? என் பிள்ளை தான் அடிச்சு உபயோக பண்ண போடா. அது ஏன்டி தம்பி அடிக்கிறீங்க? டேய், உனக்கு என்னடா? உன் வேலையை பார்த்துட்டு போடா. சொன்ன பிடிச்சிட்டு கண்டவனா வந்து என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கான். இருங்க, எங்க அம்மா தான் சொல்றேன். காதுலயே விழுங்க, சொன்ன காதுலயே விழுங்க. இங்க வந்து ஆட்ட போட்டு உட்கார்ந்திருக்கிற. இதே பொழப்பா போச்சு உனக்கு. டி ஓடுங்கடி, ஏன்டி? ஏய், என்ன நீ தள்ளுற? என்ன நீ அப்படியே அடிச்சிட்டு இருக்க? என்ன என் பிள்ளை நான் அடிக்கிறேன், உனக்கு என்ன? என் பிள்ளை அடிச்சதை நான் பார்த்தேன். உன் பிள்ளைங்களை முதல்ல என் பிள்ளையோட சேர வேணாம்னு சொல்லு. நன்றி, நான் அடிக்கிறாங்கம்மா. உன் பிள்ளைங்களை முதல்ல ஒழுங்கா வளர்க்குற வழியா பாரு. என் பிள்ளைய பத்தி நீ பேசாத. நாங்க நல்லா தான் வளர்க்குறோம், ஸ்கூலுக்கு அனுப்புறோம். உன் பிள்ளைங்க மாதிரி இல்ல, ஸ்கூலுக்கு அனுப்பியாடி நீ. டேய், என்னடா சுத்திட்டு இருக்க? உன் வேலை எதுவும் அதை போய் பாரு. நாங்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு தான் வரோம், உன்னைய மாதிரி இல்ல. நல்லா குடிப்ப, போய் பிச்சை எடுத்துட்டு வருவ. உன் பிள்ளைங்க பிபிஆரே சுத்துது, படிக்காம ஸ்கூலுக்கு போகாம. நீ ஏன் பிள்ளைங்களை பத்தி பேசுறியா? தேவையானது கண்டவன் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறதா இருக்குது. நானு எத்தனை தடவை சொல்றது? சேராத பாடுறா. உங்க நல்லா கத்துறது வாங்கிட்டு இருக்கேன், தெரியுதா? ஏமா பையனை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? யா, என் பையன்யா, அவனை என்ன வேணாலும் நான் செய்வேன். அத கேட்க நீ யாரு? நானா? உங்க பையன் படிக்கிற ஸ்கூலோட HM. பெரிய வாத்தியார். சார், நல்ல வேலை வந்தீங்க சார். இந்த ராட்சசிக்கிட்டே அந்த பையனை முதல்ல காப்பாத்துங்க சார். யாரு ராட்சசி? என்னமோ நீ பெரிய ஒழுங்கு மாதிரி பேசுற. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? நீங்க செய்யறது ரொம்ப பெரிய தப்பு. விக்னேஷோட படிப்புக்கான உதவி பண தொகையும் நீங்க வாங்கிக்கிட்டு இவனை ஸ்கூலுக்கு வர விடாம வச்சிருக்கீங்க. அடிச்சு கொடுமை வேற படுத்துறீங்க. நீங்க பிள்ளைங்களை சித்திரவதை பண்றதா நான் போய் புகார் பண்ணா என்ன நடக்கும் தெரியுமா? என்னயா வீட்டை திறந்து போட்டு கண்ட பிள்ளையோட பேசிக்கிட்டு இருக்கிறான், அத கேட்க வந்தா புகார் பண்ணுவீங்களோ? யாரடி கண்டவ? வீடு உன் மாளிகையில கொட்டி கிடக்கு, அத காவல் காக்காம இவன் இங்க வந்துட்டான். கண்டவலாம் கண்டவ. என் கையில வாங்கிட்டீங்கன்னா உனக்கு என்ன தப்பா போதா? நீ வாங்கிட்டீங்களே தருவா. நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருங்க, நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். உதவி தொகை பணத்தை வாங்கிட்டு ஏன் இவனை ஸ்கூலுக்கு அனுப்பல? அத முதல்ல சொல்லுங்க. நீங்க என்ன சார் உதவி செய்யறாங்க? 350 வெள்ளி கொடுத்துட்டு புக்கு வாங்கணும், பேக் வாங்கணும், சப்பாத்து வாங்கணும். இதுல வேற நாங்க திங்கணும். இந்த வீட்டுக்கு வேற 150 வெள்ளி கொடுக்கணும். என்னமோ 350 வெள்ளி காசு கொடுத்துட்டு என்ன கணக்கு கேட்க வரீங்க? கணக்கு நான் சொல்றது கொஞ்சம் வேணாம் சார். இதுக்கப்புறம் பேசினவங்க ஏத்தலமா பேசுவாங்க. பையன் எங்கே இருக்கட்டும், நம்ம கபிச்சிக்கான ரிப்போர்ட் பண்ணிட்டு போலீஸோட வந்து பேசிக்கலாம். விக்னேஷ், நீ வீட்டில் இரு. அம்மா உன்னை அடிக்க மாட்டாங்க, அதை நான் பார்த்தேன். கூடிய சீக்கிரத்தில் வந்து நான் உன்னை கூட்டிட்டு போறேன், சரியா? அதான் சொல்லியாச்சுல கிளம்புறது. போடா பிரசாத். என்னத்தான் குடிப்பாளோ, வாட தாங்கல. டேய் வாடா. ஏன் உனக்கு வேணா சொல்லு, வாங்கி தரேன். டேய் வாடா. என்ன வைபா, இவ்வளோ சாப்பாடு யாருக்கு? ஃப்ரெண்ட்ஸுக்கு சார். ஃப்ரெண்ட்ஸுக்கா? யார் அந்த ஃப்ரெண்ட்ஸ்? வா. டேய், ஆமா சாமி மாதிரி நம்ம கிட்ட தலையாட்டிட்டு இப்ப பாரு டிசிப்ளின் சார் கூட வரான். அதான்டா
இந்த படிச்சவங்க நம்பவே கூடாது. என்னென்னலாம் போட்டு கொடுத்துருக்கானோ ரொம்ப பயமா இருக்குடா. இவங்க தான் உன்னோட ஃப்ரெண்ட்ஸா? என்ன கிளாஸ்ரா நீங்க? சத்து சே சார். என்னது? சத்து ஜே சார். என்ன வைபவ், சத்து ஏல படிக்கிற உனக்கு சத்து ஜேல தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்களா? வைபவ் சாப்பாடு எடுத்து வர சொல்லி மாட்டினீங்களா? இல்லை சார், இல்லை சார். நேற்று என்னோட சாப்பாடை சாப்பிட்டு நல்லா இருக்குதுன்னாங்க. நானே தான் வீட்டில் இருந்து கொண்டு வந்தேன் சார். அப்படியா? சரி சரி, இவங்க கூடலாம் சேரத்தை குறைச்சிக்க. ஏதாச்சும் பிரச்சனை என்னன்னு பாரு, சரியா? சரி சார். டேய், என்னடா இவரை கூட்டிட்டு வந்திருக்க? என்ன மிரட்டுறியா? இல்ல, நான் கூட்டிட்டு வரல, அவரே தான் வந்தாரு. இஷ்டம் தான் என் கூட இரு, இல்லாட்டி கிளம்பு, புரிஞ்சுதா? டேய், அவனை திட்டாதடா, அழுந்துட போறான்டா. டேய், நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், நீ அவனுக்கு ரொம்ப உருகுறடா. டேய் விடுடா, வந்து சாப்பிடுவா, மணி அடிக்க போறாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் கிளாஸ்ல போய் தூங்க தானே போற, அதுக்கே அவ்வளோ ஆர்ப்பாட்டம்? டேய், நான் மட்டுமாடா தூங்க போறேன், பேசாம சாப்பிடுறதா. கமலா, நீ இவ்வளோ சீக்கிரம் ட்ரான்ஸ்ஃபர் எழுதி போட முடியுமோ வேற ஸ்கூலுக்கு எழுதி போட்டுரு. எதுக்கு? இல்லை, நீ இவ்வளோ நாளைக்கு தான் 3 மணி வரைக்கும் வேலை செய்ய போற. அதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஏன் கமலா எப்போ பார்த்தாலும் சண்டை போடுற மாதிரியே பேசுற? இதுக்கு பேர் சண்டை போடுறதா? பின்ன நான் எதை சொன்னாலும் இப்படிதான் நீ பேசுற. நான் எதுக்கு சொல்றேன், வெள்ளனே வேலை முடிஞ்சு வந்து அம்மா கொஞ்சம் உதவியா இருந்துட்டு நல்லா ரெஸ்ட் பண்ணிட்டு 7 மணிக்கு பிறகு ஒரு 5-6 பிள்ளைங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்தனா கொஞ்சம் வருமானம் கிடைக்கும்ல. எல்லாத்துலயும் லாப நஷ்டம் தான் நான் கணக்கு. எனக்கு சம்பளம் அரசாங்கம் தருது, அதையும் தாண்டி ஆத்ம திருப்தின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? டியூஷன் சொல்லி கொடுத்தா பரீட்சைக்கு என்ன வருதுன்னு பசங்க கேக்குறாங்க. as a teacher என்னால அதை சொல்ல முடியாது. சரி, நீ மட்டும் தான் டியூஷன் சொல்லி கொடுக்குறியா? மத்தவங்களை பத்தி எனக்கு கவலை கிடையாது. எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, அதை என்னால விட்டு கொடுக்கவே முடியாது. இப்ப நீ பக்கத்து வீட்டு பிள்ளைக்கும் எடுத்து வீட்டு பிள்ளைக்கும் டியூஷன் ஃப்ரீயா தானே சொல்லி கொடுக்குற. அதுவே காசு வாங்கிட்டு சொல்லி கொடு. உன் கொள்கை நான் கிட்டா போயிடும். ஏதாவது ஒரு வேலை நிம்மதியா செய்ய முடியுதா? தொணன்னு பேசிக்கிட்டு உங்களுக்கு எதுவுமே புரியாதுங்க. பேசாம இருங்க. ஆமாமா, எனக்கு ஒண்ணுமே புரியாதுதான். நான் சொல்றது உனக்கு புரியல, நீ சொல்றது எனக்கு புரியல. எப்பதான் புரிஞ்சிருக்கு உனக்கு? போ உக்காரு. அவளுக்கு புரிஞ்சதாண்டா இருக்கு, ஆனா உனக்கு தான் புரியல. அதான் அவ சொல்லாம சொல்லிட்டு போறா, நீ ரொம்ப புத்திசாலி. அவ சொல்லனாலும் நீங்க சொல்லி கொடுத்துருவீங்க போட்டிருக்கே. ஆமாப்பா, உன் முன்னாடிக்கு எதுவுமே தெரியாது. நீங்க என்ன பண்ணுங்க, சாப்பிட்டீங்களா இல்லையா? போய் சாப்பிட்டுட்டு வெள்ளனே படுங்க, சரியா? கமலா, நான் என்ன சொல்ல வரணும் உனக்கு புரிய மாட்டேது. போடா, இப்ப அம்மா சொல்றதெல்லாம் ஏறாதுடா. பட்ட பிறகு வருவல்ல, அப்ப பாத்துக்க. மா, இன்னும் என்னமா செய்யறீங்க? சீக்கிரம் வாங்கம்மா, டைம் ஆச்சு. வரேன், இன்னும் நேரம் இருக்கு. இங்க அடிவாசல்ல இருக்கிற கோயிலுக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் போகுது? அதுக்கு இல்லம்மா, நான் பார்க்க வேண்டியவர் வந்துட்டு சீக்கிரம் போயிட்டாருனா. ஹே, என்ன நீ? நான் ஒருத்தரை பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்கேன், நீ வேற யாரையும் பார்க்கணுங்கிற? மா, பேச்சு வராதீங்க. டீல் இஸ் a deal. நான் பார்த்தவரு வந்தாருன்னா நீங்க அவரை பார்த்து பேசுங்க. அப்படி அவர் வரலன்னா நீங்க பார்த்து மாப்பிள்ளைய நான் பார்க்கறேன். டீல் இஸ் a deal. அப்படிதானே? பாத்துரும் வா. என் செல்லம்மால நான் பார்த்து ஒரு வரணும்னு கடவுள் வேண்டிங்க. ஓகே, எனக்கு ரொம்ப தேவை அது. போய் காடியை ஸ்டார்ட் பண்ணி நான் கதவை கூட்டிட்டு வரேன். ஓகே.
போதும்